கேரள மாநிலம் நெடுமங்காடு அருகே உள்ள பனவூரை சேர்ந்தவர் அகிலா. இவரின் கணவன் இறந்துவிட்ட நிலையில் 1.5 வயது ஆண் குழந்தையை தனது பராமரிப்பில் பார்த்து வந்துள்ளார். மேலும் அகிலா தனது காதலன் அஷ்கர் உடன் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார். வீட்டில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி 1.5 வயது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் பரிசோதித்த பின் மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி குழந்தையின் மரணம் தற்செயலானது அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட கடுமையான காயங்களே குழந்தையின் மரணத்திற்கு வழிவகுத்துள்ளன. குழந்தையின் உடலில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக குழந்தையின் தாய் அகிலா மற்றும் அவரின் காதலரான அஷ்கர் ஆகிய இருவரிடமும் நெடுமங்காடு டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு குழந்தையின் உடல் பாலோட்டில் உள்ள அவரது சொந்த தந்தை அகிலன் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையின் இறப்பு குறித்து பனவூர் மக்கள் போலீசாரிடம் கூறும்போது, இந்த குடும்பம் கடந்த சில மாதங்களாகவே இங்கு வசித்து வருவதாகவும் அண்டை வீட்டாருடன் இவர்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் கூறினர். மேலும் அந்த வீட்டில் இருந்து குழந்தை அடிக்கடி அலறி அழும் சத்தம் கேட்கும் என்றும், குழந்தையின் 2 கைகளிலும் ஏற்கனவே மாவுக்கட்டு போடப்பட்டிருந்தது என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கைது நடவடிக்கைக்கு முன்பாக குழந்தையின் ஆடைகளை எரித்து ஆதாரங்களை அழிக்க இந்த தம்பதி முயன்றதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். குழந்தையின் தந்தை வழி உறவினர்கள் கூறுகையில், குழந்தைக்கு நீண்ட நாட்களாகவே அங்கு சித்திரவதை நடந்து வந்ததாகவும் இது குறித்து தாங்கள் ஏற்கனவே அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் கூறினர்.